உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, இவ்வளவு நாளா நான் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு தெரியாதா? இன்னும் எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு உன் எக்ஸாம் முடியட்டும், அப்போ சொல்றேன். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நீயே தெரிஞ்சுப்ப. அது என்ன, இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்பவே சொல்லு கௌதம். ஐயோ, இப்ப நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கான நேரமும் இது இல்ல. வா, நம்ம இப்ப கீழே போலாம். உன் சொந்தக்காரங்கள உன்னை தேடிட்டு இருப்பாங்க. நீ போய் நின்று எல்லா வேலையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தல. வா போலாம். வா இந்திரா. இல்ல இல்ல கௌதம், வந்து கௌதம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ கீழே போறியா? என்ன பேசிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாமுக்கு கிளம்பணும். அதுக்குள்ள கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல நீ போய் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணணும் தானே நான் கூப்பிட்டுருக்கேன். இங்க பாரு, உங்க அக்கா ஃபங்க்ஷனுக்காக நீ தானே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. கௌதம், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான் கௌதம். நீ கீழே போயிட்டு பேசிட்டு நான் வந்துடுறேன். போ கௌதம். என்ன இந்திரா? நீ போ, நான் வந்துடுறேன் கௌதம். என்னமோ போ. நைட்டு ஒண்ணு பேசுற, காலையில ஒண்ணு பேசுற, புரிஞ்சுக்கவே முடியல. கௌதம், நீ சொல்ற மாதிரி இந்த சீமந்தத்துல முன்னாடி நின்று நடத்தணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நான் என்ன செய்யறது? அத்தை என்கிட்ட சொன்னதை நான் மீற முடியாம இருக்கேன். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னால இதை வெளியே கூட சொல்ல முடியல கௌதம். உன்கிட்ட கூட என்னால சொல்ல முடியல. என்ன பண்றீங்க? ஏன் இந்த மாத்திரை தட்டி விட்டீங்க? ஹேமா, இனிமே என்ன ஆனாலும் சரி, நீ அந்த மாத்திரைய போடவே கூடாது. நான் உன்னை போட விட மாட்டேன். என்னது? மாத்திரைய போட விட மாட்டீங்களா? ஆமா ஹேமா, எந்த காரணத்தை கொண்டோ இனிமே நீ இந்த மாத்திரைய போடக்கூடாது. எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சுங்க. எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். இந்த வீட்ல காவியாக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு தானே இந்த மாத்திரை தட்டி விட்டீங்க. அடி பாவி, நீங்க என்ன முட்டாளாக்க நினைக்காதீங்க. ஏன் உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம்? ராகினியத்தை பாவம் என் மேல இருக்கிற பாசத்துல இந்த மாத்திரை வர வச்சு கொடுக்கறாங்க. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு கொடுக்கறாங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? யாரு? நான் உனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ராகினி உனக்கு குழந்தை பிறக்கணும்னு மாத்திரை வாங்கி கொடுக்கறாளா? பைத்தியக்காரி. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன ஏண்டி, நான் தான் ஒண்ணு தெரியாதவ கிச்சன்ல முடங்கி கிடக்குறேன். நீ காலேஜ் அது இதுன்னு வெளியில போய் விவரம் தெரிஞ்ச பொண்ணு தானே. உனக்கு இது கூடவா புரியல? இப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க. சரி, இந்த மாத்திரைய நீ எப்பல இருந்து போட்டுட்டு இருக்க சொல்லு. அதெல்லாம் நீங்க எதுக்காக கேக்குறீங்க? எதுக்கு நீங்க முதல்ல இந்த மாத்திரை தட்டி விட்டீங்க அது சொல்லுங்க. அதுவும் இல்லாம ராகினியா அவ என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் நீங்க இப்ப பதில் சொல்லணும். இங்க பார், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ எப்பல இருந்து இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்க? அது வந்து இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தேன்ல, அப்போ எனக்கு ரொம்ப தலைவலி வந்துச்சு. அப்பத்துல இருந்து இந்த மாத்திரைய ராகினி அத்தை கொடுத்து போட்டுட்டு இருக்கேன். அத சாப்பிட்டாதான் எனக்கு தலைவலி சரியாகுது. குழந்தை பிறக்கணும்னு கூட அத்தை கொடுத்தாங்க. அப்புறம் உனக்கு ஏன் சீக்கிரம் குழந்தை பிறக்கலன்னு என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? என்ன யோசிச்சிருக்கியா? ஆமல்ல. ஆம், ஆனா நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாத்திரை எடுக்காம மறந்துடுவேன். ரெகுலரா விடாம எடுத்தாதான் குழந்தை பிறக்குமா. அத்தை இன்னைக்கு கூட என்ன திட்டி மாத்திரை போட சொன்னாங்க. ஷோ, என்னடி கொடுமை இது! நானாதான் அவளுக்கு பிடிக்காது,
அதனால்தான் எனக்கு இந்த கொடுமை பண்ணான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த பாவி நீ கூடவே சுத்திட்டு இருக்க, உனக்குமே அந்த பாவத்தை பண்ணிட்டு இருக்காளே, அவள நல்லா இருப்பாளா? என்னங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஹேமா, இப்படி முட்டாளா இருந்திருக்கியே. இந்த மாத்திரையே உனக்கு குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்ததுதான். இவகிட்ட நாம என்ன சொன்னா கடைசியில இவ என்ன செஞ்சிட்டு இருக்கா? சீமந்தம் நடக்கிற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னா இங்க நின்னு நாட்டாம பண்ணிட்டு இருக்கா. என் அக்காவோட சீமந்தோனா சாப்பாடு நல்லா இல்லைனா விசேஷம் எவ்வளோ சிறப்பா செஞ்சாலும் நிக்கவே நிக்காது, புரியுதா? அதனால நல்லா ருசியா செஞ்சு கொடுங்க, ஓகேவானா? சரிம்மா. சுபாக்கா, நீங்க என்கிட்ட சொன்ன எதையுமே என்னால நம்பவே முடியல. ஹேமா, நான் இன்னும் என்ன சொன்னா நீ நம்புவன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்ல. ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. இப்படி கூட இருந்து சிரிச்சு பேசிக்கிட்டே என்ன ஏமாத்திருக்காங்களே, அதுல என்ன சாதாரண விஷயமா? நான் எத்தனை நாள் எனக்கு குழந்தை பொறுக்கலன்னு அவங்க கிட்ட சொல்லி சொல்லி அழுதுருப்பேன். அப்பெல்லாம் என்கிட்ட எவ்வளவு கேவலமா பொய் சொல்லி என்ன சமாதானப்படுத்திருக்காங்க தெரியுமா? என்னால தாங்கவே முடியல அக்கா. ஹேமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். உனக்காக தான் எனக்கு மருந்து கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஓ முதுகுலே இப்படி குத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ அழாத ஹேமா. அக்கா, எனக்கு அவங்க கெட்டவங்கன்னு தெரியும். ஆனா என் மேல பாசமா இருந்தாங்க, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அப்படிலாம் நான் அவங்கள தப்பா நினைச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே உடம்பு கூசுதுக்கா. அவங்க கிட்ட நான் ஒரு அடிமை மாதிரி அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடி இருக்கேன். இவங்க சொன்னாங்கன்னு நான் இந்த வீட்ல எவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? எனக்கு போய் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்களே. ஐயோ ஹேமா, கெட்டவங்க கிட்ட நீ என்ன நியாய அநியாயம் எதிர்பார்க்க முடியும் சொல்லு? இங்க பாரு ஹேமா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இது உனக்கு ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கும். இங்க பாரு, இங்க பாரு, சீக்கிரமாவே உன்னை நீ சரி பண்ணிக்கணும். இங்க பாரு, நம்ம ரொம்ப நேரம் இந்த ரூம்லயே இருக்க முடியாது. நம்ம வெளியில போலாம், வா. ஐயோ இல்லக்கா, என்னால வெளியில அவங்க முகத்தை பார்க்க கூட முடியாதுக்கா. இந்த துரோகத்தை என்னால எப்படிக்கா தாங்க முடியும்? முடியலக்கா, என்னால முடியல. ஐயோ ஹேமா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.